ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வீட்டில் இருக்கிற தக்காளி செடி பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக பழுத்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. இன்றைக்கி இதை வச்சு தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். பாருங்கள், இது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இன்னொன்றும் இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் காயாக இருக்குது, நம்ம மறுபடியும் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்களா, இதுதான் நான் சொன்னேன்ல, கத்திரிக்காய். எவ்வளோ 3 செடி தான் வச்சுருக்கேன், ஆனால் நிறைய கத்திரிக்காய் வந்திருக்கு. லாஸ்ட்டாக நான் எவ்வளோ பறித்தேன்றதை காட்டுறேன். இன்றைக்கி நான் இந்த காய் வச்சு தான் நான் எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறேன். ரசம் வச்சுட்டு எண்ணெய் கத்திரிக்காய். இது பார்த்திங்கன்னா மிளகாய், சீனி மிளகாய், நல்ல காரம். 2 மிளகாய் போட்டாவே நல்ல காரம் இருக்குது. நிறையா செடி வச்சுருக்கேன் பாருங்கள். லாஸ்ட்டாக நான் எவ்வளோ பறிச்சிருக்கேன்னு காட்டுறேன். உங்களுக்கும் அது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இவ்வளோ காய் தான் கிடச்சிச்சு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.